மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான காமெடியான ப்ரோமோ வந்திருக்கு. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎம் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். நம்ம மாறன் மாட்டுக்கும் தூங்கலான்ட்டு இருக்காங்க. என்னடா அது தூக்கம் வர மாட்டேங்குதே! நம்ம லவ்வர் கிட்ட பேசினா நல்லா இருக்குமே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னது லவ்வரா? யார் உன்னோட லவ்வரு? தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன வீரா! நீ தான் என்னோட லவ்வரு அப்படின்னு சொல்றாங்க. எப்புட்றா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ என் கூட வந்து பேசு. லவ்வர்லாம் வந்து பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் மாரி வந்து சேட் பண்ணுவாங்கல்ல, அது மாரி எனக்கு வந்து சேட் பண்றியா? அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் வந்து கேட்குறாங்க. டேய்! நீ கொஞ்சம் ஓவரா தான் பெர்ஃபார்ம் பண்ற. நீ சொன்னது எல்லாத்துக்கும் வந்து சரி, சரின்னு சொன்னா, அது எல்லாம் என்னோட நல்லதுக்கு சொன்ன. நான் வந்து சரின்னு சொன்னேன். நீ என்னடா இப்ப நீ வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்கிட்ட பேசணும்னு சொல்றியா? இதுவும் என்னோட லிஸ்ட்ல இருக்க தான் செய்யும். நீ கேட்டா உனக்கு கிடைக்கும். நீ கேட்கலனா உனக்கு கிடைக்காது. எனக்கு எது கிடைச்சாலும் ஹாப்பி தான். நீ ஏன் முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்ன பண்ணுவியா மாட்டியா? பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஹாய்டா செல்லம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கமெண்ட் வந்து போடுறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம், "ஏய் என்னடி இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன். நீ எதுவும் ரெஸ்பான்ஸ் வந்து குடுக்க மாட்டேங்கிறியே! எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது, "ஹார்ட் வரல பாரு, ஹார்ட்டின் சிம்பிள் வேணும்." அப்படின்னு சொல்லி அந்த இதையும் கேட்குறாங்க. உடனே "அனுப்பி தொலையுறேன்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அனுப்புறாங்க. "சூப்பர்ரா செல்லம். நீ வந்து என் பேச்ச மட்டும் தான் கேட்கணும். சரியா?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, "சரி சேட் பண்ணி பண்ணி எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. நீ என்ன பண்றன்னா, வீடியோ கால் வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன். அப்படியே வந்து திரும்புறாங்க இந்த பக்கம். என்னது வீடியோ கால் வர சொன்னா, என்ன இவ வரவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப, இவன் கொஞ்சம் ஓவரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, அடுத்தது இவன் என்ன கேட்பான்னே தெரியலையே! இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணவே கூடாது வீரா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல என்னடா நினச்சுக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்னடா அது ஃபோன் இவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. ஓ! லைவா? என்ன வீரா? என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு நேரடியாவே வந்துட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தாலும் நீ வர வர என் மேல அன்பு மழைய வந்து பொழியிற. எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு போ! அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன். டேய் மாறா! நீ கொஞ்சம் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. ஓவரா பண்றனா? உனக்கு வேணுமா? வேணாமா? நீ சொன்ன விஷயத்தெல்லாம் அப்படியே வந்து சேட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாம் ஒரு அடையாளமா இருக்கட்டும். என்னது? ஆதாரமா இருக்கட்டுமா? ஏய் நம்ம எப்படியெல்லாம் லவ் பண்ணோங்கிற விஷயம் வந்து 4 பேருக்கு தெரிய வேணாம். அதுக்காக தான். டேய்! நீ போற போக்க பார்த்தா எனக்கு குடுப்பியா? மாட்டியா? உனக்கு எதுக்கு நான் தரப்போறேன்? அப்படின்னு சொல்லி உளர்றாங்க. என்னது? உனக்கு எப்படி நான் தராம இருக்க போறேன்? நீ கேட்டா எதுவா இருந்தாலும் நான் குடுத்து தானே ஆவணும் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து நம்ம மாறன் மட்டும் சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி எனக்கு தூக்கம் வருது. எனக்கு தூக்கம் வரலையே! அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம மாறன் வந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தூக்கம் வருது. எதுவா இருந்தாலும் காலையில தான். குட் நைட்ன்னு சொல்லிட்டு அப்படியே வீரா மாட்டுக்கும் தூங்க ஆரம்பிச்சுடுறாங்க. என்ன இவ உண்மையிலேயே தூங்கிட்டாளா? வீரா! வீரா! முழிச்சிருக்கியாம்மா? அப்படின்னு சொல்லும்போது, எப்ப பார்த்தாலும் உன் கூட விளையாடாட்டா, நான் வேற யார் கூட விளையாடுவேன்? இந்த நினைவுகள் எல்லாம் தான் என் கூடயே வந்து இருக்க போகுது. அதுக்காக தான் உன்கிட்ட நான் இப்படி உரிமையோட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றது? இந்த சேட் பண்ணது எல்லாத்தையும் நான் பத்திரமா அப்புறமேட்டுக்கு நான் பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். உன்ன விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? நீ போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நிச்சயம் உன்ன மட்டும் தான் நான் நினச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி மாறன் மாட்டுக்கு சொல்றாங்க. என்ன இவ தூங்கிட்டாளா? சரி ஆமாமா முழிச்சிருந்தா இவ்வளோ விஷயத்தையும் பேசினதுக்கு அப்புறமேட்டுக்கு அவ கண்ணா பின்னான்னு வந்து திட்டுவா. மாறனுக்காக நினச்சு வீரா வந்து இந்த பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சாரிடா உன்ன எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா நீ பண்ண சில செயல்னால தான் எனக்கு உன்ன சுத்தமா வந்து பிடிக்காமயே போயிடுச்சு. நீ நல்லவன் தான். நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. அதனால தான் நான் உன்ன விட்டு விலகி போறேன். இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி மாறனுக்கா வந்து பிரியறாங்க. இது எல்லாத்தையும் வந்து வீரா வந்து ஃபீலிங்கா தான் நினச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம். நிச்சயம் வந்து வீராவும், மாறனும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து சேரப்போறாங்க. அதில எந்த விதமான சந்தேகமும் வேணாம். காதல வந்து சொல்லப்போறாங்க வீரா வந்து.